உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நள்ளிரவு நேரத்தில் ஆற்றிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்த முதலையால் கிராம மக்கள் தூக்கத்தை துளைத்து அச்சத்தில் இருந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் முன்பாக படுத்திருந்த முதலையை பார்த்து அலறியடித்து ஓடியிருக்கின்றனர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள். சுமார் 150 கிலோ எடையுள்ள முதலையை பார்த்த கிராம மக்கள் இரவு முழுவதும் தூங்காமல் அச்சத்துடன் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆறு செல்கிறது. இந்த ஆற்றங்கரையையொட்டி ஏராளமான கிராமங்கள் உள்ளன. ஃபேஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் பல அணைகள் நிரம்பி உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டதால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்ட போது அணைகளில் உள்ள முதலைகள் அடித்து செல்லப்பட்டதாக வெளியான தகவலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காவேரி ஆறு செல்லும் கொள்ளிட ஆற்றங்கரையில் உள்ள சாலியாந்தோப்பு கிராமத்தில் ஆற்றங்கரையிலிருந்த 6 அடி நீளமுள்ள முதலை குடியிருப்பு பகுதிக்கு நள்ளிரவில் வந்ததால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். இது முதல்ல அங்கே இருக்காதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே முதல்ல ஏரியாவில் மணலாக வந்தது இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா இது ராத்திரி அவங்க கண்ணில் தென்படுத்தாலே எங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்களும் பார்க்கல, எங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. இந்த முதல்ல விட அது திரும்பி இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நைட்லாம் தூங்கவே இல்லைங்க சார். ஒரு 10:30 மணிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறது மணி 1:30 ஆயிட்டு வீட்டுக்கு போவேன். அது பிடிச்சி அதை ஏற்றிட்டு போன பிறகு தான் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக. முதல்ல ஏறி லைட்டு ஓரமாக ஒரு வீட்டு ஓரமாக கிடந்தது. அதை பார்த்து போலீஸ்கிட்ட புகார் கொடுத்து ராத்திரி பிடிச்சிட்டு கட்டி போட்டு விட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக காத்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். பசங்க ஆளு எல்லாம் சேச்சியான்னு உட்காந்துருந்தோம். கிழக்காலையும் உட்காந்தோம், மேற்காலையும் உட்காந்துருந்தோம். இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் பல மணி நேரம் போராடி முதலையை பிடித்துச் சென்றனர். கொள்ளிடம் ஆற்றில் அதிகமான நீர் திறக்கப்படும் சமயங்களில் இதுபோல் முதலைகள் அடித்து வரப்படுவதாகவும் பிடிக்கும் முதலைகளை மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராத வகையில் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணதாசன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.